நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 324வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமையிருக்கின்றது. நாங்கள் எவ்வாறு மற்ற உயிரிழத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், நல்லதெனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லதெனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான அழகான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், நல்ல வழியென்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால், எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும். அதாவது நல்ல நெறி என்று, நல்ல வழி என்று, வாழ்க்கைக்கு சரியான வழி என்று இந்த நீதி நூல்கள் சொல்லுகின்ற வழி எதுவாக இருக்குமாக இருந்தால், எந்த உயிரையும் துன்புறுத்தாதவர்களாக, எதையும் கொலை செய்யாதவர்களாக, மற்ற உயிரை துன்புறுத்தாதவர்களாக இருப்பதும் உயிர்மை நேயமாக இருப்பதும் தான் சிறந்த வழியாக, சிறந்த அறமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த நெறியாக அமையும் என்பதாக முதலாவது உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இந்த நல்லாதெனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்ற குரலுக்காக மிகவும் சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் உயிரை போல் மற்ற உயிரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவ்வாறு நேசிப்பதுதான் சிறந்த அறமாகும். ஆனால் நாங்கள் மற்ற உயிரை துன்புறுத்துபவர்களாக, மற்ற உயிரை கொலை செய்வர்களாக, மற்ற உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளவர்களாக, உயிர்மை நேய மற்றவர்களாக இருப்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமற்றது. அது ஒரு அறமற்ற வாழ்க்கை, நேர்மையற்ற வாழ்க்கை, நீதி தவறிய வாழ்க்கையாக அமையும். ஆகவே நாங்கள் உயிர்மை நேயர்களாக, மற்ற உயிரையும் தன்னுயிர் போல் நேசிப்பவர்களாக இருப்பதுதான் சிறந்த அறம், சிறந்த வழி, சிறந்த வாழ்க்கைக்கு நன்றாக அமையும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் நல்லாதெனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறங்காக்கும் வழிதான். நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறங்காக்கும் வழிதான் என்பதாக சாலமன் பாப்பையானுடைய உரை அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் மற்ற உயிரையும் தன்னுயிரை போல் நேசிக்க வேண்டும், மற்ற உயிர்களையும் நல்ல அன்பாக பார்க்க வேண்டும், உயிர்மை நேயர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் சிறந்த ஒரு அறமான, ஒரு நேர்மையான, நீதி தவறாத வாழ்க்கையாக அமையும். நாங்கள் மற்ற உயிர்களை துன்புறுத்துபவர்களாக, மற்ற உயிரை கொலை செய்பவர்களாக, மற்ற கொலைப்பழி உள்ளவர்களாக, கெட்ட வழியிலே செல்வோமாக இருந்தால் அது அறமற்ற வாழ்க்கையாக, நேர்மையற்ற வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமையும். ஆகவே இன்றைய குரல் எங்களுக்கு ஒன்றை சொல்லியிருக்கின்றது. 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் உயிர்மை நேயர்களாக, மற்ற உயிரையும் பிற உயிரையும் தன்னுயிர்க்குள் நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை இனிதான வாழ்க்கையாக, அறமுடைய, நேர்மையுடைய, நீதி தவறாத வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லாதெனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.